இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அவர் செய்த தியாகங்களும் நல்லதும் தான் இன்றைக்கு இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு எந்த விவரமே தெரியாது. சாதாரணமாக இங்கே இருந்துட்டு சென்னைக்கு படிக்க போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அவருடைய புகழையும் பேச்சையும் நான் பார்த்ததில்லை. அவர் மயிலாட்டம் இருக்கான பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மீட் பண்ணும்போது எந்த ஊர் என்னன்னு கேட்கும்போது அவருடைய புகழ் எங்களை வெயில் சிலிச்சா வச்சு. ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல்கிறேன். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பூர்வீகமாக கொண்டவர், பக்கத்து கிராமத்துக்காரர், அடிஷனல் கண்காணிப்பாளர் எஸ்பி இருந்தார் போலீஸ்ல. ஒரு முறை டிஎஸ்பியா இருக்கும் போது நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுச்சு. நீ எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டாரு. இவ்வளவு வேகமா பேசுறீங்க, எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டாரு. நான் பரமக்குடியில் எந்த ஒரு விளத்தூர்னா அவர் பேரை சொல்லிக்க அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு முதலா தெரிய வருது என்னன்னு கேட்டா, பரமக்குடியில ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மாவீரர் இருந்தாரு. அவரை சிலம்பத்துல ஒரு வீழ்த்தி நானும் ஒரு சிலம்பாட்ட வீரர் நாங்கெல்லாம் தூக்கிட்டு பரமக்குடியில ஊர்வலம் போலாம். இப்படி இது ஒரு இன்சிடென்ட் தான். ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் சொல்லும் போது நம்மளால நம்ம கூட பேசுற இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோ செய்தியெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. எங்களுக்கு படிக்க தெரியும், கோர்ட்டுக்கு போக தெரியும், ஆர்கியூ பண்ண தெரியும், நல்லா பேச தெரியும். பட் அவர் பண்ற சாகசங்கள் எல்லாம் இனிமே யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எங்கே போனாலும், தங்கச்சி மடத்துக்கு போனா அதை பத்தி பேசுறான், சிவகங்கைக்கு போனா இந்த ஊரு, இப்படி தமிழ்நாடு முழுவதும் அது நீதித்துறையா இருந்தாலும் சரி, அது காவல்துறையா இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு 46 வருஷம் கழிச்சு ஒரு மனிதனுடைய புகழை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவர் செஞ்ச நல்லதான புரட்சி அம்மா என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோப்புகள்ல ஒரு 10 வருஷத்துல நான் கையெழுத்து போட்டிருப்பேன். பச்சை இயக்கல. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள இனிமேல் ஜெனரேஷனுக்கு கிடைக்கணும். எதுக்கு சொல்றேன், அவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து, இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் ஒரு ஆளுமை மிக்க ஆளா இருக்கோம்னா ஒருவேளை இவருக்கு பிறந்தா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு நீ வர ஜெனரேஷனும் நீங்க எல்லாம் ஒரு உத்வேகத்தோட ஒரு வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு வரணும். நம்ம அடுத்த கட்டம் வெளிநாட்டுக்கு போறதே வாழ்க்கையில கூடாது. அடுத்த கட்டம் நிறைய குரூப் எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4 இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அரசு பணியை நோக்கி போகணும். அவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்காவது வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி சேர்மன். இன்னைக்கு மாதிரி டிஆர்பி போர்டு கிடையாது, இன்னைக்கு மாதிரி எந்த போர்டும் கிடையாது. அவங்க நினைச்சா சேர்மன் கையெழுத்து போட வாத்தியார் வேலை. அந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு இந்த வட்டாரத்துல வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஒரு 10 பேருக்கு டிரைவர் வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஒரு 15 பேருக்கு ஆபீஸ்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு. இதெல்லாம் நாங்க ஒரு 15 வருஷம் தெரிஞ்சுக்கிறோம். போய் அங்கங்க வழக்கத்துல பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு மகானா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் 46 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும். அப்ப நான் அந்த சாதனைகளை படைச்சிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 15,000 கோப்புகள்ல 10 வருஷத்துல 15,000. இன்னைக்கு என் பேரை போய் ஆர்எஸ் செந்தில்கள் போட்டு பார்த்தா, கூகுள்ல போட்டு பார்த்தா ஒரு 250 ஜட்ஜ்மெண்ட், ஒரு 250 ஜட்ஜ்மெண்ட் என் பேர்ல வரும். ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு சாதாரண குடும்பம் போய் அரசு போய் கோப்புகள்ல பார்த்தா ஒரு 15,000 கோப்புகள்ல என்னுடைய பேர்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கான். அந்த அளவுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மகானுக்கு பிறந்ததா என்னன்னு தெரியல. எப்படியோ எங்கேயோ பிறகுறோம், எங்கேயோ போய் ஆளுமை பண்றான். அந்த பெற்றோர்கள் செய்யற நன்மை தான் காரணம் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைய நல்ல ஒரு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நம்மளை போல எல்லாரும் அந்த அடுத்த இடத்துக்கு வரணும். அந்த வெளிநாடுங்கிறது அடுத்த இடத்துக்கு போகாம அரசு பணியை உழைக்கும். இங்க உள்ள இந்தியாவிலே பணிகள் போறதுக்கு நம்ம ஊர் மக்கள் அந்த ஒரு முடிவு எடுக்கணும். நிறைய விஷயங்கள் என்ன பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குளோபலிசம் உலகமய காரணமா இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு.